இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டா மீனாட்சி எனக்கும் மன்னிப்பு கொடுத்துருவா. எல்லாம் கூடி வர நேரத்துல நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம எமோஷனல் ஆகி ரங்கநாயகிய பார்க்க போறேன், அவங்க கிட்ட நீங்க தான் அவங்களோட லாயர்னு சொல்ல போறேன்னு ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி சொன்ன உடனே அவங்க வாங்க வாங்க நீங்க தான் எங்க லாயரான்னு உங்களை கொண்டாடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏம்மா இப்படி பண்றீங்க? அம்மா, நீங்க இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்கம்மா. அம்மா சொல்றத கேளுங்க, நீங்க கிளம்புங்க, அவங்க வந்துட போறாங்க. சரி ஹாசினி, நீ சொல்றதும் சரிதான். முத்து பாண்டிக்கும் மீனாட்சிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுல, அது நடந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி கண்டிப்பா உன்னை மனசார மன்னிச்சிருவா. கண்டிப்பா மன்னிச்சிருவாம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுளே, மீனாட்சிக்கும் முத்து பாண்டிக்கும் எப்படியாவது நல்லபடியா கல்யாணம் நடந்தாகும். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி என் பொண்ணு ஹாசினிய மனசார மன்னிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ராமசாமியோட குடும்பத்துக்கு நான் என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். கடவுளை என்ன கை விட்டுறாதப்பா. சரி ஹாசினி, நீ உடம்ப பாத்துக்குமா. சரிம்மா. ஐயோ ரங்கநாயகி, இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், கேட்டீங்களா? நீங்க முதல்ல போங்க போங்க. வந்துட்டீங்களா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நான் இந்த ஊருன்னு நினைச்சவங்க என்கிட்ட வழி கேட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு பொண்ணு. ஆனா அவ அந்த ஆக்சிடென்ட் வேணும்னே பண்ணலமா?